கேள்வி இருக்குல்ல. மாவட்ட ஆட்சியரை அனுமதிக்கப்பட்ட கடமங்குறிச்சி மணல் குவாரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் முறைகேடாக சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை வீடியோ படமாக எடுத்து அதை ஆவணப்படுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க நாங்கள் சென்றோம். மாவட்ட ஆட்சியர் இல்லாத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய தலைமை கண்காணிப்பாளரான அருளிடம் அந்த மனுவையும் அந்த சிடியையும் கொடுத்துவிட்டு அவரிடம் லேப்டாப்பில் நாங்கள் பதிவு செய்ததை முழுக்க காட்டினோம். எப்படி தோட்டக்குறிச்சி குடிதண்ணீர் எடுக்கின்ற இடத்திற்கு 50 மீட்டர் தூரத்திலேயே 15 ஜேசிபிகளை வைத்து மணல் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். விதிமுறைகளை பார்த்தால் 2 ஜேசிபி தான் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. குடிநீர் ஆதாரத்திலிருந்து 500 மீட்டர் மணல் அள்ளக்கூடாது என்று இருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தான் மணல் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. விடுமுறை நாட்களில் மணல் அள்ளக்கூடாது என்று இருக்கிறது. 3 மீட்டர் ஆழத்திற்கு மேல் மணல் அள்ளக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அத்தனை விதிகளையும் மீறி அங்கே அள்ளப்பட்டுள்ளதை உயிரை பணயம் வைத்து எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் நேற்று படமாக எடுத்தார்கள். அதை நாங்கள் கொடுத்து விலக்கிவிட்டு இப்படிப்பட்ட செயலை 10 துறைகளுக்கு மேல் இதை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரிகள் இருந்தும் யாரும் செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சொத்து 3000 கோடி ரூபாய்க்கு மேல் மணல் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மணல் குவாரி என்று பெயரளவில் இருக்கிறதை ஒழிய முழுக்க முழுக்க தனிநபர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற புகாரை கொடுத்துவிட்டு வந்தோம். அதற்கு பின்பு இப்பொழுது கோட்டாட்சியரை நேரில் சந்தித்து இந்த சிடியை கொடுத்துவிட்டு நாளை நடக்க இருக்கின்ற போராட்டத்தை பற்றியும் பேசினோம். நாளை நாங்கள் நடத்த இருக்கின்ற போராட்டம் அறவழியிலான போராட்டம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யாத காரணத்தால் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய போராட்டத்திலே பெண்களும் குழந்தைகளும் வெள்ளை கொடி ஏந்தி நாளைக்கு அணிவகுத்து வருவார்கள். எங்கள் போராட்டத்திற்கு மணல் கொள்ளையர்களால் ஏதாவது பாதிப்போ அல்லது அதிகாரிகளால் வேறு விதமான இடையூறுகள் ஏற்படுமே ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க அரசுதான் பொறுப்பாக இருக்கும் என்று நாங்கள் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம். நாளை நடக்க இருக்கின்ற போராட்டம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற போராட்டம். தமிழகத்தினுடைய 19 மாவட்டத்திற்கு உயிர் நாடியாக விளங்குகின்ற காவிரியினுடைய குடிநீரையும் விவசாயம் பாதுகாக்கின்ற போராட்டம். தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள் வருகிறார்கள். விடுதலை போராட்ட வீரரும் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவருமான நல்லக்கண்ணு அவர்கள் நாளைக்கு தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். இதற்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று கோட்டாட்சியிடம் தெரிவித்து நாங்கள் வந்திருக்கிறோம்.